இப்போ தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த டிஎன்டி சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க ஒற்றை சான்றிதழ் கேட்குறாங்க, நாங்கள் டிஎன்டின்னு சொல்லணும்னு கேட்குறாங்க. இந்த டிஎன்டிங்கிறதே ரொம்ப விசித்திரமான ஒரு வரலாற்று சம்பவம் தான் அது. ஏன்னா பிரிட்டிஷ் காலத்தில் தான் இந்த டிஎன்டி வந்தது, டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்னு உருவாக்கணும். எல்லாத்தையும் போர் சமுதாயங்களை, ஆயுதம் தாங்கிய சமுதாயங்களை எல்லாம் குற்றப்பரம்பரைலாம் அறிவித்து எவ்வளோ பெரிய கொடுமை செஞ்சாங்கன்னு தெரியும். இந்த டிஎன்டின்னு அறிவிக்கப்பட்டதே நீதி கட்சி ஆட்சியில் தான். சமூக நீதி பேசுகிறாங்க திமுக, ஆனால் நீதி கட்சி ஆட்சியில் தான் குற்றப்பரம்பரை சட்டம் வந்தது. பின்னால் அதை காங்கிரஸ் ஆட்சியில் சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் அதை எடுத்து விட்டாங்க. இப்போ நிறைய வட இந்திய மாநிலங்களாக நம்ம பார்க்குறோம், டிஎன்டி கமிஷன் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய கமிஷன் அமைத்த பிறகு இந்த டிஎன்டி சமூகங்கள் எல்லாம் இங்கே நிறைய பலன் பெறாங்க. அவங்க ஹாஸ்டல்ஸ் இருக்குது, மாணவர்களுக்கு இருக்குது, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருக்குது. மகாராஷ்டிரா மாதிரி சில மாநிலங்களில், பிஜேபி ஆளுற மாநிலங்களில் டிஎன்டிக்குன்னா இடஒதுக்கீடுலாம் கூட கொடுக்குற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இன்னும் அந்த ஒற்றை சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை, டிஎன்டின்ற சான்றிதழ் கூட கிடைப்பதில்லை. அதை பாரதிய ஜனதா கட்சி அப்படி சான்றிதழ் கிடைக்கணும்னு ஆதரிக்கிறோம். இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர்களுக்குரிய பலன்களும் அவங்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு என்ன விதமான உதவிகள் போய் சேரணும், பொருளாதாரத்தில், இடஒதுக்கீட்டில், அந்த சமூக நீதியும் அவங்களுக்கு போய் சேரும். அதனால் எல்லா வகையிலும் இது முழுமையடையும். கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு, அடுத்த வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்படும். அப்படி ஆரம்பித்து நடத்தி இது முழுமையடைய 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு.